ஹலோ காய்ஸ். அப்போ இன்றைக்கு செஷன் போட்டது வந்து கொஷின்ஸ் அண்ட் ஆன்சர் செஷன்ஸ். நான் மெயினாக வந்து இந்த செஷனை போட்டது வந்து நல்லா விளங்குங்க. அடுத்த கிளாஸ் எப்பாண்டு கேட்கறதுக்கு இல்லை, சரியா? அடுத்த கிளாஸ் எப்பாண்டு சொல்லி கேட்கறதுக்கு இல்லை. நான் இந்த செஷனை போட்டதுக்கான மெயின் ரீசன், ஃபர்ஸ்ட் செகண்ட் தேர்ட் ஃபோர்த் கிளாஸ் முடிச்சா கழிப்பீங்க, அப்படி ஓவாண்டர் ட்ரேட் முடிச்சா கழிப்பீங்க, ஈவனோட்ல ட்ரேட் முடிச்சா கழிப்பீங்க. இதுல என்ன சார் டவுட் சீக்குதுன்னு சொன்னா, இல்லாட்டி எக்ஸ்ட்ராவா ட்ரேடிங் ஃபீல்ட்ல என்ன சார் கேள்வி கேட்கணும்னு சொல்லி உங்களுக்கு ஐடியாஸ் இருந்துச்சுன்னு சொன்னா அதை பத்தி பேசினா மத்தாக்களுக்கும் ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஏன்னா கிளாஸ் எப்ப ஈக்கிறன்ற விஷயம் உங்களுக்கு வந்து வாட்ஸ்அப்ல கேட்கவும் மேலும், குரூப்ல கேட்கவும் மேலும். இதற்கு ஒரு 20 நிமிஷம் 10 நிமிஷம் இந்த செஷனை போடுறதுக்கான மெயின் ரீசன் வந்து ஒருத்தர் கேட்கிற கேள்வியால இன்னொருத்தரும் நாலேஜ் ஒன்று கெயின் பண்ணிக்கொள்ளணும். அப்படியான கேள்வியா நீங்க கேட்கணும், சரியா? ஸோ அத மாதிரி கேள்வியில் ஈக்கிறேன்னு சொன்னா கேட்கலும் guys. அண்டரில் டிஜிட் பேஸ் ட்ரேடிங் லெஃப்ட் ஹேண்டு போனால் எப்படி அதை ரிகவரி பண்ணுறோம்? எஸ், நாங்கள் வந்து ரிகவரி பண்ணுறது வந்து ஹையர் லோவர் ஒரு ட்ரேடிங் மெத்தட் ஈகிற நாங்கள் ட்ரேட் பண்ணுற ட்ரேடிங் பிளாட்ஃபார்ம் வந்து ரெண்டு விதமாக நாங்கள் ட்ரேட் பண்ணுறோன்னு சொல்லிக்கிறேன். இங்கிட்ட டிஜிட் பேஸ், இங்கிட்ட வந்து சார்ட் பேஸ் உண்டு. டிஜிட்டில் வந்து நாங்கள் வந்து கிட்டத்தட்ட சாதாரணமாக ஒரு 2 ட்ரேட் தான் போடுவோம், சரியா? இதுவும் மெக்கானிசத்துக்கு முன்னு கிளாஸில் நான் மெக்கானிசம் என்னன்னு சொல்லி தருவேன். அப்போ இதை 2 ட்ரேடில் ஏதாவது போடக்குள்ள ஒரு ட்ரேட் லொஸ் ஆயிடுச்சுன்னு சொன்னால் இது நாங்கள் எங்கே ரிகவரி பண்ணணும்னு சொன்னால் எங்களோட அடுத்த ட்ரேடிங் பிளாட்ஃபார்ம்ஸில் தான் நாங்கள் ரிகவரி பண்ணணும். இங்கே ரிகவரி பண்ணுறல, இங்கிட்ட தான் நாங்கள் ரிகவரி பண்ணணும். இங்கே ஒரு நல்ல ட்ரேடிங் மெத்தட் இது ஹையர் லோவர்னு சொல்லி, இந்த ஹையர் லோவர்ன்ற இந்த ட்ரேடிங் மெத்தடில் தான் நாங்கள் போன லொஸ்ஸை ரிகவரி பண்ணிக்கொள்கிற ப்ரொசஸை சரியா? அப்போ எப்படி ரிகவரி பண்ணிக்கொள்கிற, ஸ்டேக் மேனேஜ் பண்ணி தான் நாங்கள் ட்ரேட் போடணும். எங்களுக்கு விருப்பமான மாதிரி நாங்கள் ஸ்டேக் போடுறல மேனேஜ்மெண்ட் சிஸ்டம் உண்டிக்கு. அந்த மேனேஜ்மெண்ட் சிஸ்டத்தில் நாங்கள் போடக்குள்ள அந்த ஸ்டேக் லாஸ் ஆயிடுச்சுன்னு சொன்னால் அந்த ஸ்டேக் எங்களுக்கு ரிகவரி பண்ணிக்கொள்ளலாம். அப்படி இல்லாமல் உங்களுக்கு விருப்பமான கணக்கு $20 போட்டுக்கொண்டு இல்லை $10 போட்டுக்கொண்டு ஸ்டேக்குக்கு இன்றைக்கிற இந்த ட்ரேட் போடுற அமௌண்ட்டுக்கு இதுக்கு 5 6 சொல்லி ட்ரேட் போட்டு ட்ரேட் லாஸ் ஆயிடுச்சுன்னு சொன்னால் உங்களுக்கு பேலன்ஸ் ஆகிறது 4 3. இதை ரிகவரி பண்ண கஷ்டம். அப்புறம் நீங்கள் மர இன்வெஸ்ட் தான் பண்ணணும், சரியா? அப்போ ஸ்டேக் மேனேஜ்மெண்ட் ப்ரொசஸ் ஒண்டிக்குது. அந்த ஸ்டேக் மேனேஜ்மெண்ட் ப்ரொசஸில் போகல லாஸ் ஒன்று போனிச்சுன்னு சொன்னால் அது எங்களுக்கு ஹையர் லோவர் ட்ரேடிங் மெத்தடில் ரிகவரி பண்ணிக்கொள்ளும். அதுக்கான ப்ரொசஸ் எல்லாம் நான் ஒன்றுக்கு சொல்லி தருவேன். எஸ், ஸ்டேக் மேனேஜ்மெண்ட் எப்படி செய்கிற, எக்ஸல் ஷீட் ஒன்று நாங்கள் மெயின்டைன் பண்ணணும். அதே மாதிரி கல்குலேஷன் ஒன்று இருக்குது. நீங்கள் கிட்ட இன்வெஸ்ட் பண்ணுற அமௌண்ட்டை நாங்கள் ரெண்டாக பிரித்து அவங்களோட டார்கெட் எத்தனையோ அந்த டார்கெட்டை நாங்கள் ரெண்டாக பிரித்து வாரது தான் அவங்களோட ஸ்டேக் மேனேஜ்மெண்ட். அதுக்கு ஒரு கல்குலேஷன் ப்ரொசஸ் ஒன்று இருக்குது. அந்த கல்குலேஷன் ப்ரொசஸை நான் முன்னுக்கு ஸ்டேக் மேனேஜ்மெண்ட் சொல்லித்தரேன். MT5 எடுத்துச்சுன்னா அதுக்கு வேறையா இது டிபாசிட் பண்ணணும், இதுக்கு வேறையா டிபாசிட் பண்ணணும், அப்படி பண்ணு சரியா? இல்ல நீங்க டிரைவுக்கு நீங்க இன்வெஸ்ட் பண்ணினு சொன்னா உங்களுக்கு டிரைவ்ல சார்ட் ட்ரேட் பண்ணலும், டிஜிட் ட்ரேட் பண்ணலும், மினி ட்ரேட் பண்ணலும், MT5க்கும் அதாலே ட்ரேட் பண்ணலும். ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் தான், வேறன்னு சொல்லி இன்வெஸ்ட்மெண்ட் பண்றல வராங்க பண்றது இல்ல. ஒரே ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் தான். வந்து நான் இதுக்கு வாரத்துக்கு முன்னுக்கு ட்ரேடிங் ஃபீல்ட்ல வந்து ஒரு கொஞ்ச நாள் தான். அதில் வந்து நான் ஒன்றாவது பைனான்ஸ் தான் செய்யணும். இது பற்றி அந்த டிக்டாக்ல பார்த்து தான் தெரியும். பைனான்ஸ்ல வந்து கிட்டத்தட்ட நல்லா ஃபெஸ்ட்டுக்கு கேண்டில்ஸ் அனலைஸ் பண்ணி அப்படித்தான் போடுறி ஓவர் டைம் ஆயிட்டேன். அதாவது வந்து $100 இன்வெஸ்ட் பண்ணி நான் வந்து கிட்டத்தட்ட ஒரு நாளைக்கு $20 $30 அப்படி ஏர்ன் பண்ணிட்டேன். ஓகே, இப்ப எப்படித்தான் போட்டாலும் எப்படித்தான் செஞ்சாலும் லொஸ்டா வெட்டிக்குது. எஸ், நீங்க வந்து கிட்டத்தட்ட எவ்வளவு நாளைக்கு பைனான்ஸ் ஸ்டார்ட் பண்ண போல? $100 இன்வெஸ்ட் பண்ணி 2 வருஷம் ஆகுது. ரைட். அந்த டைம்ல பிட்காயின் பிரைஸ் வந்து $20,000, 20,000 24,000 இந்த மாதிரி அமௌண்ட்ல தான் பிட்காயின் இருந்துச்சு, சரியா? அப்போ புல் ரன் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. புல் ரன் ஸ்டார்ட் ஆகிடுச்சுன்னா பிட்காயின் லாங் ஆகும். அப்போ வந்து சிக்னல்ஸில் ட்ரேட் பண்ணாலும் அனாலிசிஸ் பண்ணி ட்ரேட் பண்ணாலும் லாங் ஆகுறதுக்கான சான்சஸ் நிறைய இருந்துச்சு. நிறைய ஆட்கள் வந்து ப்ராஃபிட் பண்ணாங்க, சரி, நிறைய பேர் கெயின் பண்ணாங்க இந்த பிட்காயின் புல் ரன்ல. இப்போ பிட்காயின்ல வந்து புல் ரன் முடிஞ்சு சாதாரணமாக ஒரு இடத்துல கன்சல்டேஷன் ஆகி கொண்டு மாதிரி இருக்குது. ஒரு இடத்துல மாதிரி தான் இப்போ பிட்காயின் இருக்குது. கிட்டத்தட்ட 52க்கு வருது, அதுக்கப்புறம் 68 70க்கு போகுது மாதிரி அந்த ரேஞ்சுக்குள்ளே இருக்குது. இப்போ வந்து ட்ரேட் எடுக்கிறது வந்து ஹைலி ரிஸ்க், சரியா? மார்க்கெட்டை டிரெக்ட் பண்ணிக்கொள்ளல. எந்த ஒரு ப்ரொஃபஷனல் ட்ரேடர் ஆகியிருந்தாலும் யார் ஆகியிருந்தாலும் அனாலிசிஸ்ல கொஞ்சம் கொஞ்சம் மிஸ்டேக்ஸ் வரும், சரியா? அப்போ இது சீசனல் இஃபெக்ட்னு சொல்லுவோம் இதுக்கு நாங்கள், சரியா? ட்ரேடிங்ல வந்து சீசனல் இஃபெக்ட்னு சொல்லுவோம். அப்போ பிட்காயின் நாங்கள் ஓவரால் இப்போ ஆல்ட் காயின்ஸ் இருக்குது. அந்த ஆல்ட் காயின்ஸ் எப்படி ரன் ஆகும்னு சொன்னால் இது வந்து டிரைவ்க்கு
சம்மந்தப்பட்ட டாபிக் இல்லை, பட் நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் ஏண்ட நாலேஜோட. ஆல்ட் காயின் வந்து பிட்காயினோட தான் ரன் ஆகும். அப்போ அந்த 1.5 வருஷத்துக்குள்ள என்ன நடந்துச்சுன்னு சொன்னா, அந்த பூஸ்டோட வந்து மேலே கிளம்பிச்சு. அப்போ நிறைய பேர் ப்ராஃபிட் பண்ணாங்க. அந்த டைமில் தான் நீங்களும் மாட்டி நீங்களும் ப்ராஃபிட் பண்ணிக்கிறீங்க. இப்போ இருக்கிறது வந்து ரிஸ்கி ஏரியா பிட்காயின். இப்போ ட்ரேட் பண்ணுறது வந்து எப்படி ட்ரேட் போடணும்னு சொன்னால், ஃபண்டமெண்டல், டெக்னிக்கல் அனாலிசிஸ், ஃபேர் வேல்யூ கேப்ஸ், எஸ்எம்சி, கரண்ட் மார்க்கெட் சிச்சுவேஷன், ப்ராப்பர் அனாலிசிஸ், ரிஸ்க் மேனேஜ்மெண்ட், சைக்காலஜி, இதை மாதிரி அவ்வளோ விஷயத்தையும் நீங்கள் ப்ராப்பராக படித்தா மட்டும்தான் இப்போ இந்த சீசனில் உங்களுக்கு ப்ராஃபிட் பண்ணிடலாம். நைஷா. அப்போ சும்மா போன முறை அந்த டைமில் வந்து ப்ராஃபிட் ஆகிச்சுன்னு சொல்லி அதே அனாலிசிஸ் வச்சு நீங்கள் இப்போ இந்த சீசனில் ட்ரேட் பண்ணினேன்னு சொன்னால் உங்களுக்கு கஷ்டமாகும். அப்போ சீசனுக்கு சீசன் நீங்களும் உங்களோட ரிஸ்க்கை மேனேஜ் பண்ணணும், நீங்கள் போடுற கேபிட்டல்ஸை மேனேஜ் பண்ணணும். இது மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது. கிளியரா? இண்டிகேட்டர் மெத்தட் பற்றி சொல்லி தருவீங்களா? இண்டிகேட்டர்ஸ் நான் பர்சனலாக இண்டிகேட்டர்ஸ் ட்ரஸ்ட் பண்ணுறதில்ல. சரியா? ஏண்ட கண் ரெண்டும் தான் எனக்கு ட்ரேடிங்கில் இண்டிகேஷன். சரியா? இண்டிகேட்டர் ஏண்ட கண் ரெண்டுக்கு தானே, ஏண்ட கண் ரெண்டும் தான், என் ஐஸ் தான் எனக்கு இண்டிகேட்டர். நான் கரண்ட் மார்க்கெட் சிச்சுவேஷனுக்கு ட்ரேட் பண்ணுற ஒருத்தர் இண்டிகேஷன் இண்டிகேட்டர்ஸை நான் எப்பயுமே ட்ரஸ்ட் பண்ணுறல. ஏன்னா இந்த சைட்டால் எங்களுக்கு இண்டிகேட்டர்ஸ் தந்திக்கிறான். அப்போ ஒரு ட்ரேடிங் பிளாட்ஃபார்ம் வந்து ஆஃபர் பண்ணுமா எங்களுக்கு இந்த ப்ராஃபிட் பண்ணிக்கொண்டு சொல்லி ஒரு இண்டிகேட்டர் இல்லை, நெவர் யாரும் அப்படி ஆஃபர் பண்ண மாட்டான். அப்போ இண்டிகேட்டர்னு சொல்கிறது வந்து எப்பயுமே ஃபியூச்சரை வந்து இண்டிகேட் பண்ணாது. சரியா? பாஸ்ட்டை வச்சு தான் அது இண்டிகேட் பண்ணும் மார்க்கெட்டில். ஸோ நான் பர்சனலி இண்டிகேட்டர்ஸ் ட்ரஸ்ட் பண்ணுறதில்ல. இண்டிகேட்டர்ஸ் பற்றி உங்களுக்கு ஒரு ஐடியா எடுக்கணும்னு சொன்னால் ஒரு 2-3 இண்டிகேட்டர்ஸுக்கு அது பெய்ட் வேர்ஷன் சொல்லி கொடுத்து நாங்கள் வாங்கணும். அதை உங்களுக்கு ட்ரை பண்ணல. நான் அது என்னன்னு சொல்லி வேணுமெண்டா நீங்கள் எனக்கு இன்பாக்ஸில் மெசேஜ் ஒன்று போடுங்க. நான் அதுக்கான பேமெண்ட் அப்படின்னா ஏண்டா பேமெண்ட் இல்லை, அது நீங்கள் வாங்குறேன்னு சொன்னால் கம்பெனிஸுக்கு பை பண்ணி பே பண்ணி வாங்கணும். அதை நான் உங்களுக்கு அனுப்பி விடுறேன் என்னென்னு சொல்லி. ரைட். MT5 கிளியர் இல்லை. MT5 பற்றி நான் வந்து இப்போதைக்கு கிளாஸஸ் ஒன்றும் அரேஞ்ச் பண்ணுறதுக்கான ஐடியாஸ் இல்லை. முன்னுக்கு வந்து MT5ல நான் சிக்னல்ஸ் தருவேன். MT5ன்றது வந்து இங்கே அட்வான்ஸாக நாங்கள் ட்ரேட் பண்ணக்கூடிய ஒரு பிளாட்ஃபார்ம். அட்வான்ஸ்ன்றது வந்து MT5ன்றது ஒரு சாஃப்ட்வேர். அந்த சாஃப்ட்வேரை இந்த ப்ரோக்கரோட கனெக்ட் பண்ணி ஃபொரெக்ஸ் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸுக்கு ட்ரேட் பண்ணுற ஒரு கன்செப்ட். அப்போ அந்த MT5ன்றதை பற்றி ஒரு பேசிக் ஐடியா உங்களுக்கு தரணும். எப்படி MT5 கனெக்ட் பண்ணுற, MT5 என்னென்ன இன்ஸ்ட்ருமெண்ட்ஸில் நாங்கள் ட்ரேட் போடுறோம், இதை பற்றி ஒரு விளக்கமான ஒரு வீடியோ, ஒரு செஷன்ஸ் நான் செய்யணும். அது வந்து இப்போதைக்கு MT5க்குள்ளே போக வேணாம், அது கொஞ்சம் அட்வான்ஸான விஷயம். சரியா? ஒன்றாவது இந்த பேசிக் விஷயங்கள் எல்லாம் படிச்சுட்டு ஐடியா ஒன்று எடுத்துட்டு அதுக்கு பிறகு ஸ்டெப் பை ஸ்டெப் MT5க்குள்ளே போகலும். ஹையர் லோவரில் பேரியர் ஆஃப் செட் பண்ணுற விதம் வந்து தனி செஷன் ஒரு 1.5 hour 2 hourக்கு பேசணும். ஏண்டா அதை நாங்கள் செட் பண்ணுறது எப்படின்னா இந்த மார்க்கெட்டை மூமெண்ட்டோட, சரியா? இங்கிட்ட மார்க்கெட்டை மூமெண்ட்டோட, இங்கிட்ட இருக்கிற ஸ்ப்ரெட்டோட, இங்கிட்ட இருக்கிற இந்த லென்த் பிரேக்கோட, இந்த ரெட் கலர் டொட்டோன்னு உங்களுக்கு விளங்குது தானே, இந்த ரெட் கலர் டொட்டோட தான் இந்த பேரியரை நாங்கள் செலக்ட் பண்ணணும். அப்போ இந்த ரெட் கலர் டொட் வந்து ஃபாஸ்ட்டாக மூவ் ஆகிற டைமிங், ஸ்லோவாக மூவ் ஆகிற டைமிங், ஸ்லோவாக மூவ் ஆகக்குள்ள நாங்கள் எப்படி பேரியர்ஸை செலக்ட் பண்ணணும், ஃபாஸ்ட்டாக மூவ் ஆகக்குள்ள எப்படி செட் பண்ணணும், இதை மாதிரி எக்ஸ்பிளைன் பண்ணுற ஒரு பெரிய செஷன் இது ஹையர் லோவருக்கு முன்னுக்கு கிளாஸஸில் அது நான் சொல்லி தருவேன். ஏன்னா இப்போதைக்கு ஷார்ட் டேர்மாக அதை பேச கஷ்டம். ஏன்னா அது லார்ஜ் கண்டென்ட். ப்ரோ ஓ ப்ரோ எவ்வளோ டிபாசிட் பண்ணா இப்போ நம்ம $10 $20 டிபாசிட் பண்ணுவோம், எவ்வளோ டிபாசிட் பண்ணா நம்ம எவ்வளோக்கு வச்சு ட்ரேட் பண்ணணும்னு கொஞ்சம் திருப்பி செல்ல எனக்கு நீங்க அந்த கிளாஸ்ல சொன்னீங்க. ஃபோர்த் கிளாஸ்ல நான் சொன்னேன் இப்படிதான். சாதாரணமா okay, உங்களோட $20 இன்வெஸ்ட்மெண்ட்டா ஒரு நாளைக்கு 2 earn பண்ணா போதும். $2 $10 இன்வெஸ்ட்மெண்ட்டா ஒரு நாளைக்கு $1 இல்ல போதும். விளங்க சார்? அப்படி இல்ல சார், இப்ப நான் அதை கேட்கல. ஆ நான் அதை கேட்கல, எவ்வளோ டாலர் வச்சு நம்ம பை பண்ணணும் சேல் பண்ணணும்னு கேட்டேன். ஸ்டேக்கா? சைபர் ஸ்டேக்கை பத்தியா? 0.0. ஓ ஸ்டேக். ஸ்டேக் மேனேஜ்மெண்ட்ல நான் வந்து அதை சொல்லி தருவேன். சிம்பிளா நான் எக்ஸ்பிளைன் பண்றேன், எல்லாருக்கும் இருக்கிற பிரச்சனை சுட்டி. இந்த கால்குலேஷனை நல்லா பார்த்துக்கோங்க. சரியா? $20 உங்களோட இன்வெஸ்ட்மெண்ட்டா இருந்தா, $20 தான் உங்களோட இன்வெஸ்ட்மெண்ட்டா இருந்தா உங்களுக்கு ஒரு நாளைக்கு தேட வேண்டிய டாலர் வந்து $2, 100க்கு 10 வீதம். இது நான் 4th day கிளாஸ்ல எக்ஸ்பிளைன் பண்ணிக்கிறேன். சரியா? $20 $2. அப்ப நாங்க இதை பிரிக்கணும் 2ஆல. வார வேல்யூ எத்தனை? $1. இதுதான் உங்களோட மேக்சிமம் ஸ்டேக். இதுதான் இதுக்கு அங்கிட்ட உங்களுக்கு இந்த ஸ்டேக்குக்கு கணக்கொண்டு போடலாம். அப்போ உங்களோட இன்வெஸ்ட்மெண்ட் $10 இருந்துச்சுன்னு சொன்னால் உங்களுக்கு ஒரு நாளைக்கு ஒன்று தான் ஏர்ன் பண்ணிடும். ஒன்றை நாங்கள் பிரித்தல் 2ஆல எவ்வளோ வருது? 0.50. அப்போ 0.50 தான் உங்களோட மேக்சிமம் ஸ்டேக்காக ஈக்கணும் மார்க்கெட்ஸில். சரியா? இதுதான் கேல்குலேஷன். இந்த மாதிரி கேல்குலேஷன் இது வந்து ஷார்ட் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட்ஸுக்கு.
இதில் பிக் இன்வெஸ்ட்மெண்ட் 100 500 1000 சொல்லி போகல இது கொஞ்சம் சேஞ்ச் ஆகும் சரியா இது கேல்குலேஷன் கொஞ்சம் சேஞ்ச் ஆகும் சாதாரணமாக 50க்கு பணி செய்கிற அக்கௌண்ட்ஸ் இலக்கு தானே இந்த அக்கௌண்ட்ஸ் இலக்கு இதுதான் கேல்குலேஷன் அப்போ எப்படி பார்க்குறது $20 அவங்களோட இன்வெஸ்ட்மெண்ட் ஒரு நாளைக்கு உங்களுக்கு எவ்வளோ தேடையிலும் 100% மீனி $2 தான் தேடையிலும் இதை நாங்கள் பிரிக்கணும் 2 வேல்யூவால் இது ஃபிக்ஸ்ட் வேல்யூ 2 வேல்யூ வார பதில் ஒன்று ஆன்சர் ஒன்று வரும் தானே $1 அப்போ இங்கே டாலர் மார்க்கை ஆட் பண்ணி கொண்டாச்சு இது தான் உங்களோட மேக்ஸிமம் ஸ்டேக் அப்போ 0.80 0.50 0.75 $1 இன்னும் இதை மாதிரி தான் உங்களுக்கு ஸ்டேக்கை போடலும் $1க்கு பணிய கிளியரா ஆமாம் சார். ஓகே டெக்னிக்கல் அனாலிசிஸ் ட்ரேடிங்க்கு இம்பார்ட்டன்ட் டெக்னிக்கல் அனாலிசிஸால தான் பிரதர் மார்க்கெட் பை ஆகுமா செல் ஆகுமான்ற எங்களுக்கு பை ஆகுமா செல் ஆகுமான்னு நெக்ஸ்ட் மூமெண்ட் ஐடென்டிஃபை பண்ணி கொள்ளையிலும் சரியா டெக்னிக்கல் அனாலிசிஸ் மூலமா மட்டும்தான் அப்படின்னா ஃபண்டமெண்டலாலே ஏலும் பட் டெக்னிக்கல் தான் நீங்கள் இன்றைக்கி இந்த வாலட்டிலிட்டி மார்க்கெட்ஸுக்கு மோஸ்ட் இம்பார்ட்டன்ட்